இந்த 13 to 19ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 13 வரைக்குமே அவங்க பேரண்ட்ஸோட இதுலயே இருந்துட்டு, 13க்கு மேல அவங்க வந்து ஃபியூச்சர் அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க சார். எனக்கு இதெல்லாம் வாங்கி வைங்க, இதெல்லாம் எனக்கு சேர்த்து வைங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கேர்ள்ஸ் கிட்ட. இன்செக்யூரிட்டி என்னோட லைஃப நான் டிசைன் பண்ணிக்கணும். எனக்கு நீங்க வந்து சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. சில சம் பேரண்ட்ஸ் அத என்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்பயே வந்து கேட்கிறா, எனக்கு இதெல்லாம் வேணும். எனக்கு ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருந்ததுன்னா, நான் இத பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த ஃபியூச்சர பிளான் பண்றாங்க. இந்த 13, 14 இயர்ஸ்லயே வந்து பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றாங்க. பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறதே இல்ல. இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப பேரண்ட்ஸ் வீட்ல இருக்கிற கஷ்டத்த அந்த குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட்டடா எல்லாருமே இதான் சொல்றாங்க. 12, 13 வரைக்கும் அத இவங்க தான் அத குடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீடம. பட் அது வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ண விஷயம் 14 இயர்ஸ்க்கு மேல இவங்க கண்டிஷன் போட்டா அந்த குழந்தையால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து ஆஸ் அ பேரண்ட்டும் கூட. இன்னைக்கு நெறைய குழந்தைங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு ரீசன் பேரண்ட்ஸ் தான். அதே மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வருது. சோ அந்த பெண் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. பேச மாட்றாங்க. சில விஷயம் ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்க நெறைய பிள்ளைங்க அப்பா கிட்ட பேசுற அளவுக்கு அம்மா கிட்ட பேச மாட்றாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. என்னன்னு தெரியல. நான் தான் இவ்வளவு நாள் க்ளோஸா இருந்தேன். பட் திடீர்னு இப்ப போய் அப்பா கிட்ட க்ளோஸா இருக்கா? அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றது, அம்மாவ வந்து ஓவர் கம் பண்றது. எனக்கு எல்லாம் தெரியும். அப்பா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இத நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன் வேலைய பாரு அப்படின்னுட்டு அந்த இடத்துல அவங்க அந்த இது பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணா எடுத்துக்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு எந்த குழந்தைங்களுமே கிடையாது. சோ இந்த 13க்கு மேல வந்து சொல்றத காது குடுத்து கேட்கிற இடத்துல அவங்க இல்ல. அதுக்கு அடுத்தது வந்து கண்டிஷன்ஸ் போடும்பொழுது பெண் குழந்தைங்க அப்படின்றதுனால இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ட்ரெஸ் சார்ந்த கலாச்சாரம் மாறி இருக்கு. அது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களும் இருக்கக்கூடிய நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சில பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் குடுக்குறாங்க. இந்த பிரச்சனை என்ன ஒரு 5 பேர் என்கிட்ட ரிப்பீட்டடா சொன்ன விஷயம். நான் சொல்லிட்டேன் 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. பட் நமக்கே பார்க்க அக்வர்டா இருக்கு. இது சொன்னா குழந்தைய நம்ம பாக்குறது வேற, மற்றவங்க பாக்குறது வேற அப்படின்னா அந்த பொண்ணு என்னோட பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணாடுறாங்க. இங்க வந்து அதர் பேரண்ட்ஸ் குடுக்குற ஃப்ரீடம்க்கும் நம்ம வீட்ல குடுக்குற ஃப்ரீடம்ஸ்க்கும் கம்பேரிட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். கேர்ள்ஸ் பாய்ஸ் கம்பேரிஷன் இருக்கு. ஒரு கிளாஸ்ல இருக்கும் போதோ இல்ல பாக்குறதோ இதுல என்னன்னா கேர்ள்ஸ் எனக்கு வந்து அப்ரோச் வந்துச்சுன்னா நான் அழகா இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு எந்த அப்ரோச்சுமே வரல அப்படின்னா மத்த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ நல்லா இல்ல, நீ அழகு இல்ல அப்படின்னுட்டு. சோ இந்த 13க்கு மேல பியர் குரூப் பிரஷர். எஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தன்னை அழகுபடுத்திக்கிறதுலயும் அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது. ஒரு எங்கேயாவது போகணும் அப்படின்னா ரிப்பீட்டடா ட்ரெஸ் அதிகமா மாத்தி மாத்தி யூஸ் பண்றது. இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அடிக்கடி ரிப்பீட்டடா ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கிறது. இந்த ஹேபிட் இருக்கு. அழகுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட், ஹேருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஜுவல்ஸ்ல ஒரு சில பெண் பிள்ளைங்களுக்கு ஜுவல்ஸ்ல நாட்டமே போறது கிடையாது. பட் ஆனா தன்னை இதுவா அழகா காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேரண்ட்ஸ் அதுவும் அம்மா பொண்ணுக்கு சில செக்யூரிட்டிக்காக சில விஷயம் சொல்றத குழந்தைங்க உண்மையாவே அங்க மறுக்கிறாங்க. எங்களை ஃப்ரீடமா விடுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது, எங்களை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீடம் மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சார். போட்டோ செல்ஃபி ஒரு எந்த ஃபெஸ்டிவல்னாலும் இந்த இதை மாத்த முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்க வந்து இந்த மீடியா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு அதிகமா ஆயிடுச்சு. அதனால எல்லா இடத்துலயும் போட்டோஸ் அப்லோட் பண்றது, உடனே போட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, யூடியூப் பாக்குறது, அதை பார்த்து அவங்க ரொம்ப இன்ஃபியூஸ் ஆறாங்க. அதுல இருந்து அவங்கள கட் பண்ணணும் அப்படின்றது சில ரெக்வஸ்ட். லக்ஸுரி லைஃப ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. முக்கியமான பாயிண்ட். இத வந்து
அதாவது லைஃப் வந்து லக்ஸுரியா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ நிறைய பொய்கள் சொல்றாங்க, மறைக்கிறாங்க. தன்னை நான் சேஃப்டியா இருக்கேன், நான் மெச்சூர்டா இருக்கிறேன்னு பேரண்ட்ஸ் முன்னாடி காமிச்சுக்கிறாங்க. பட் அவங்களுக்குள்ள பய உணர்வும் இருக்கு, குழப்பமான மனநிலையும் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சார். ஒண்ணு கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது தவறு செய்யறதுனால இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அத பேரண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ண முடியாம சில பிள்ளைங்க இருக்காங்க. இது ஏதாவது திருடுறது, ஒரு பொருள் வீட்ல இருந்து பைசா எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாட்டுறாங்க. பட் ஆனா அந்த குழந்தைங்க தன்னை நான் போல்டா இருக்கேன், நான் செக்யூரா இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என் பொண்ணு ரொம்ப போல்டு, தைரியமானவ அப்படின்னுட்டு. பட் அந்த குழந்தைகிட்ட மைனஸ் இருக்கு. ஸ்கூல்லயே சில விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை திருடி இருக்கா. இன்னொரு ஒரு பொண்ணு நீ இதை எனக்கு பைசா கொண்டு வந்து குடுக்கல அப்படின்னா நான் உன்னை வேற மாதிரி நான் டீச்சர்ஸ் கிட்ட மாட்டி விட்டுடுவேன் அப்படின்னுட்டு. சோ இந்த சில இன்ஃப்ளூயன்ஸ்னால சில இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அதுலயும் மாட்டுறாங்க. இவங்க வீட்ல ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க சார். மொபைல் கிடையாது, ஒரு லேப்டாப் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப சேஃபா வச்சிருக்காங்க. பட் ஆனா ஸ்கூல்ல எப்படி எடுத்துட்டு வராங்க, எப்படி யூஸ் பண்றாங்கன்னே தெரியல. ரெஸ்ட் ரூம்ல மொபைல்ஸ் யூஸ் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. அதன் மூலியமா யார்கிட்டயாவது மாட்டிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம சஃபர் ஆறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங்கும் அரேஞ்ச் பண்ணி வேற ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ் அதிகமா நடக்கிறது இந்த இடத்துல. 13 வயசுல மறு வர்றது, உடம்பு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வர்றது, அப்புறம் பாடியை பத்தி அவேர்னஸ், அதிகப்படியான அவேர்னஸ், அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் அதாவது ஆண்களை அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயங்கள், சில விஷயங்கள். இந்த காலத்துல லவ் பண்ணல அப்படின்னா அது பொண்ணு இல்லைன்ற மாதிரி ஒரு டெண்டன்சி உருவாயிருக்கு. அதே மாதிரி ஹீரோ வர்ஷிப்பிங், நடிகர்களை பின்னாடி தொடர்றது, ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பியர் குரூப், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அன்னெசரி திங்ஸ். இந்த இடத்துல தான் 13ல இருந்து 19 தான் ஏமாறுறது நிறைய இருக்கு. பொண்ணுங்கிட்ட பர்டிகுலரா ஏமாறுறது நிறைய இருக்கு. அதுல இருந்து பாதுகாக்கிறது என்னன்றது பார்க்கணும். பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இந்த டைம்ல தான் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட், பியூபர்ட்டி ஆகி மென்சுரல் சைக்கிள்ஸ். அதுல எமோஷனல் இம்பேலன்ஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எமோஷனல் இம்பேலன்ஸ், எமோஷனை பத்தி நிறைய இருக்காது. அந்த மென்சுரல் சைக்கிள்ஸ் பியூபர்ட்டிக்கு காரணமாக எமோஷன்ல ரேபிட் சேஞ்சஸ் இருக்கு பசங்க. ஸோ 12லேருந்து அந்த 13, 14 ஷிஃப்ட் ஆகுது. மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப திடீர்னு ஹாப்பியா இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப டிப்ரெஷனா ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸை சார்ந்து இருக்கிறவங்க சடனா ஒரு இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அந்த அஃபெக்ஷன்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றது கம்மி ஆயிடுது. நிறைய இமோஷன்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மூட் ஸ்விங்ஸ், அவங்களோட கோபம், இதெல்லாமே. சோ இது மாதிரி டைம்ல ஒரு தடவை அடிக்கடி அவ கோவப்படுறா. அப்புறம் எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ், ரொம்ப ஈகோ கிளாஷ்னா அந்த டைம்ல ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றா, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாளே. அது மாதிரி அந்த 13, 14 கொஞ்சம் ரொம்ப அந்த இமோஷன்ஸ் 2 பேருக்குமே ஹையா இருந்தது, ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஆஸ் அ சைல்ட். அப்ப ஒரு நாள் உட்கார வச்சு பேசும்போது அவ நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண. அவ என்ன சொன்னானா, அம்மா எனக்கு திடீர்னு கோவம் வருது, ஏன் வருதுன்னு தெரியல. அந்த டைம்ல தயவு செஞ்சு நீயும் கோவப்படாத, அந்த டைம் நீ என்னை விட்டுடு, நானே அதுக்கப்புறம் கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு நான் உங்ககிட்ட பேசுவேன், நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன். சோ அந்த மாதிரி அவ எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சா. இன்னொன்னு என்ன என்கிட்ட சொன்னானா, எனக்கு ஃபியூச்சர் கெரியர், எனக்கு டீனேஜ் கவுன்சிலர் ஆகணும், சைக்காலஜி படிச்சுட்டு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவ என்ன சொன்னானா, இந்த ஏஜ் குரூப் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்களோட ப்ராப்ளம்ஸ். ஏன்னா எங்களுக்கு பியர் பிரஷர் இருக்கு, லுக்கிங் குட் ஃபேக்டர் இருக்கு, அட் த சேம் டைம் காம்படிஷன் ஹெவியா இருக்கு ஸ்கூல்ல. நாங்க மார்க்ஸ்க்காக கம்பீட் பண்றோம். அட் த சேம் டைம் எங்களுக்கு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ப்ரெஷர் வருது, மார்க் வாங்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா சைடும் ப்ரெஷர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டா சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட எங்களால ரிசால்வ் பண்ணிக்க முடியல. அப்ப யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல.
ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா, ஒரு கவுன்சிலர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஷேர் பண்ணினா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சார், ஆக்சுவலா இது நியூரோ சயின்ஸ் படி பார்த்தா அவங்களுக்கு வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அந்த அதாவது முன்னாடி இருக்கிற அந்த பிரெயின், நம்மளோட நெத்திக்கு பின்னாடி ஃப்ரண்டல் லோப் வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டா இருக்கும். அவங்களுக்கு டெவலப் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி பை 25 இயர்ஸ் தான் வந்து அக்கார்டிங் டு நியூரோ சயின்ஸ் கம்ப்ளீட்டா அது மெச்சூர் ஆகும். ஸோ அந்த லோபோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீசனிங், ஒரு விஷயம் தப்பா சரியா, இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா பண்றது, ஒரு விஷயத்த பிளான் பண்றது, டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கிறது, இம்பல்ஸ் கண்ட்ரோல் சார். மெயினா வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து ஈர்க்கிறதுனா அதை வந்து நமக்கு சரியா தப்பா டிசைட் பண்ணி அது போறதுங்கிறது வந்து அந்த ஏஜ்ல கம்மியா இருக்கும். பை 25 தான் அந்த இது ஃபுல்லா டெவலப் ஆகும். ஸோ அதனால அவங்க வந்து தே ஆர் சம்வேர் ஸ்டக் பிட்வீன் பீயிங் அ சைல்டு, ஒரு அடல்ட்டும் இல்ல, நான் சைல்டும் இல்ல, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் கம்மியா இருக்கிறதுனால அவங்க வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் டெரிட்டரிஸ், அவங்க போகாத இடம் போகணும்னு ஆசைப்படுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது இட் இன்க்ளூட்ஸ் ட்ரக்ஸ், செக்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயம் பண்றாங்க, பட் அந்த இடத்துல அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றக்கூடிய அந்த இம்பல்ஸ் வந்து இல்ல. ஸோ இது அவங்க ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டே அந்த இடத்துல கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க நிறைய டைம் அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்கிறாங்க, அட் த சேம் டைம் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன கைடும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல பேரண்ட்ஸ் நிறைய விதத்துல டிஃபரன்சஸ் இருக்கு சார். ஸ்டக் ஆயிடுறோம். ஏன்னா இப்போ ஆஸ் அ பேரண்ட் நான் வந்து ஓரளவுக்கு அவளுக்கு மீடியா எல்லாமே, அதாவது அந்த லேப்டாப், மொபைல் இதெல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓரளவுக்கு பார்த்துருக்கா. என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர் அன்னைக்கு வந்திருந்தா, அவ வந்து 17 இயர்ஸ். அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு டிவி, மொபைல் கொடுத்ததே கிடையாது, கம்ப்ளீட்டா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ மொபைல் வந்து இந்த 1 மந்த்துக்கு கையில கொடுத்துருக்காங்க இந்த லீவ்ல. சோ அவ என்ன பண்றான்னா அது எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துட்டு போறா, பிஞ்ச் வாட்ச் பண்றா. தட் இஸ் நைட் ஏர்லி மார்னிங் 6 o'clock வரைக்கும் அவ வந்து சீரீஸ் பாக்குறா. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து ஒரு 4-5 hours தூங்கிட்டு கம்ப்ளீட்டா அவ என் வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண போதும் அந்த பொண்ணு எல்லா ஃப்ரீ டைமும் அவ வந்து அந்த மொபைல் தான் பாத்துட்டு இருந்தா. கேட்டா இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் எங்க அம்மா புடிங்கிடுவாங்க, சோ அதனால நாங்க வந்து இப்ப மேக்சிமம் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற புலன் புலன் அதிகப்படியான புலன் கவர்ச்சி, புலன்களை யூஸ் பண்றது வந்து இந்த ஐ அண்ட் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து கண்ணும், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணும் காதும் வந்து ரொம்ப அதிகப்படியா நம்ம யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஃபார் செல்போன்ஸு, செல்போனை பார்க்கறது, காதுல கேட்கறது, இதுலயே நிறைய பேர் இதுலயே போயிடுது. நிறைய போனு கண்டமணிக்கு பேசுறது, அதாவது ஐ கேன்சர் வர்றது, இன்ஃப்ளூயன்ஸ். இது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ப்ரீஃப்ரண்டாலிட்டி அப்படின்னு. அதுதான் மெயின் வந்து திங்கிங் ஃபேக்கல்ட்டிக்கு மெயின். ரீசனிங் அதுதான், அதனாலதான் பிரச்சனையும் கூட. இதுல இந்த ப்ரீஃப்ரண்டாலிட்டியை தான் வந்து ஒயிட் செஸ்ட்நட் கட் பண்ணுது, திங்கிங் பேட்டர்ன் உள்ள வந்து நிறுத்துறது. அதாவது தியானத்துல வந்து இந்த இடம் தான் 0 ஆகுது. கேம்ஸ் இருக்குல்ல, அந்த கேம்ஸ் எல்லாத்துலயுமே இம்பெடட் வித் செக்ஸ் தான். கேம்ஸ் எல்லாமே 99% வல்காரிட்டி, செக்ஸை வந்து இம்ப்ளை பண்ணி தான் இருக்குது, அதை பிளான் பண்றாங்க. அப்ப கேம்ஸ் நம்ம விளையாட விடுறோம் அப்படின்னா நம்ம பசங்களை வந்து எடுத்துன்னு போய் காவால தள்ளுறோம்னு அர்த்தம். அதாவது நம்ம பெற்றோர்களுக்கு இருந்ததை விட நமக்கு நம்ம குழந்தை வளர்ப்புல 3-4 மடங்கு அதிகமான சிரமங்களும் சேலஞ்சஸும் பொறுப்பும் இருக்கு. இல்லாட்டி ரொம்ப பாதிக்கப்படுவோம். நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களோட மனநிலை இப்ப குறிப்பா பெண்களோட மனநிலை ஒரு 10 வருஷத்துல பயங்கரமா மாறி இருக்கு. டிவோர்ஸ்ன்றது ஒரு வார்த்தை வந்து சாதாரண வார்த்தையாகிடுச்சு. எப்படி வேணாலும் வாழலாம். அதாவது குழந்தைகளை வளர்த்தெடுத்தல் என்பது பெண்களுக்கு பெரிய சுமையாகவும் அது ஒரு பாரமாக ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பொறுப்புணர்வு வந்து எடுக்காத மாதிரி இப்போ ஒரு சில பெண்கள் வந்து உருவாயின்னு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதிகப்படியான பொருளாதார அதாவது இண்டிவிஜுவாலிட்டி. அது ஒரு வகையில் ரைட்டு, ஒரு வகையில் தப்பா போச்சு. தப்பா போச்சுன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல, ஒரு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். இது வந்து எப்படி வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பியர் குரூப் ப்ரெஷர்ல
எக்ஸ்போஸ் டு டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் வந்து இந்த டைம்ல பயங்கரமா இருக்கு. 13 to 19. அப்போ சர்வைலன்ஸும் கண்காணிப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வந்து யாருக்கூட 10லேருந்து 19 வயசு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஒழுங்கா இருந்துட்டோம்னா அந்த குழந்தைங்களோட வார்த்தை. அதனாலதான் வைல்டு ஓட் போட்டு வச்சிருக்காங்க ரெமெடி. வைல்டு ஓட் ரெமெடியை வந்து கரெக்டா அந்த பசங்களுக்கு தெரியல என்ன எப்படி மார்க்கம் போகுது. அதே மாதிரி ராக் வாட்டர் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா செல்ஃப் கான்ஷியஸ் பாடியை வந்து செல்ஃப் கான்ஷியஸாக வரக்கூடாது. யாரெல்லாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக பாடியை வந்து நேச்சர் அதிகமாக குண்டா இருக்குது, ஒல்லியா இருக்குது, இல்லாட்டி ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ராக் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் மாறிடும். அதே மாதிரி உணவு பழக்கம். நான் இதுதாங்க, நான் என்னை மாற்றிக்க முடியாதுங்க அப்படின்றோம். என்னை மாற்றிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலே ராக் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மாறிடும். அப்புறம் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சைபர் அடிக்ஷனுக்கு வந்து அகைன் பிரெயின் சயின்ஸ் படி இட் இஸ் த ரிலீஸ் ஆஃப் டோபமின். டோபமின் வந்து ஒரு கெமிக்கல் பிரெயின்ல வந்து ஒரு ரிவார்ட், ஏதோ ஒரு வெகுமதி நமக்கு கிடைக்கும் போது அந்த பர்டிகுலர் கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது சார். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப ஃபீல் குட் ஃபேக்டர் அது வந்து கிரியேட் பண்ணுது. அவங்களுக்கு பாடியிலயும் மைண்ட்லயும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. என்ன ஆகுதுன்னா அது டோபமின், செரோட்டோனின், அப்புறம் ஒரு 20 கெமிக்கல்ஸ் இருக்குது. மேலே வந்து மெலட்டானின் வந்து பீனியல் கேண்டில் சுரக்கக்கூடிய மெலட்டானின் வந்து கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து 3 வரைக்கும், நைட்டு 3 மணி வரைக்கும் சுரக்குது. அந்த டைமில் நம்ம வந்து தூங்கணும். அந்த டைமில் போயிட்டு 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நைட்டு அந்த டைமில் செல்ஃபோன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சிசோஃப்ரெனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைத்தியமாக சீக்கிரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னன்னா டிஸ்ஓரியன்டேஷன் ஆஃப் பிரெயின் ஆயிடுது. டிஸ்ஓரியன்டேஷன் ஆஃப் பிரெயின் ஆகுது. அந்த டைம்ல வந்து மிகவும் ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கிற மைண்டை போயிட்டு நம்ம குலைச்சி என்ன பண்றோம்னா பீட்டா ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வந்துடும் குழந்தைங்க. கரெக்ட் சார். நான் இப்ப சொன்ன அந்த பொண்ணு நைட் ஃபுல்லா பாக்குறது, அவளோட லாங்குவேஜ் அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷ் ஆயிடுச்சு. நீ எதுக்கு இருக்க அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்தே அவ கேட்கிற அளவுக்கு வந்துடுச்சு. பிகாஸ் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, சிலதெல்லாம் சொல்றாங்கிறது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க நார்மல் பிஹேவியர் வந்து ரொம்ப அப்நார்மலா ஆயிட்டு வருது. அப்போ 10 மணிக்கு மேல யூ ஹேவ் டு ஷட் டவுன். இதெல்லாம் பண்ண முடியுமான்னா, பண்ண முடியலன்னா நம்ம பாதிக்குள்ளாகும், அது நோ டவுட். அப்போ 10 to 3 தான். இப்போ யாருன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு சஜஷன்ஸ் போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா மெலட்டானின் சொல்லக்கூடிய பீனியல் கேண்டோட ஆக்டிவேஷன் நிறைய இருக்குது. இயல்பாகவே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பிரபஞ்சத்தில். அப்போது விஷயங்கள் என்னென்னா நிறைய வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன், அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து கண்காணித்து வி ஹாவ் டு ஃபில்டர் பண்ணணும். அப்போ ஃபில்டரிங் இந்த நேச்சர் இருக்கும் போது அவங்கள உட்காந்து வந்து வி நீட் டு ஆமாம் பி வித் தம். நீங்கள் நம்ம கீழே இறங்கணும், பசங்க லெவலுக்கு இறங்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால இது வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா, இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க தான் அடுத்து, இந்த ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்க தான் அடுத்த தலைமுறையை வரப்போகுது. அப்போ என்ன மாதிரி சமூகத்தை நம்ம உருவாக்க போறோன்றதை நம்ம வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது. இது பொது வெளியில இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, குழந்தைங்களுக்கு போயிடுது. அது எல்சிபிடி, அதாவது போன தடவை பார்த்தோம் இல்லையா, அந்த இதுவே வந்து புது தகவலா நமக்கு இருக்குது. ஆனா பசங்களுக்கு 10 வயசு பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, தகவல்கள் நாம போய் சர்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க தகவல் சொல்றாங்க போது தே ஆர் டேக்கிங் ஹையர் ஹேண்ட். அப்பாவோட எனக்கு நிறைய தகவல் தருது, அம்மாவோட நிறைய தகவல் தருது, நாம பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிற போது we lose control. இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது. ஒரு 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது வந்து அதான் சார், நிறைய விதம், அதாவது அட்வைஸ் பண்றது, உட்கார வச்சு பேசுறது, அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும் வரையா அப்படின்னாலே வந்து என்ன விஷயம் சொல்லு, அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் என் பொண்ணு. ஏன்னா நான் எங்கேயாவது அட்வைஸ் கொடுக்க போறேனோ, ஏதாவது சொல்ல போறேனோ. சோ திட்டுறது, அட்வைஸ் பண்றது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம ஜட்ஜ் பண்றது சுத்தமா பிடிக்கல. நீ பண்றது சரி தப்புங்கிறது ஜட்ஜ் பண்றது பிடிக்கல. சோ எனக்கு எது ஒர்க் ஆச்சுன்னா, இப்ப ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா, நான் அதுதான் ஒரு 3 C's போட்டிருக்கேன் சார். கம்யூனிகேஷன், கனெக்ஷன் அண்ட் அவங்க கோ த்ரூ பண்ற சேஞ்சஸ் வந்து அதுக்கான கன்சிடரேஷன்.
ரொம்ப டெக்னிக்கலா நம்ம போகல. இதுக்கான மனநிலை என்னன்னு பார்த்தா அதுக்கு ரெமெடி கொடுத்தா சரியாயிடும். அதுதான் நம்மளோட ஸ்கோப். நல்லா கவனிக்கணும். இப்படி சிந்திக்கணும். நீங்க நான் சிந்திக்கிறதே எப்படின்னா, உலகம் அப்படிதான் இருக்கும். பேரண்ட்ஸ் ஆஃப் டீனேஜ் சில்ட்ரன் பேரண்ட்ஸ்க்கு தான் சார். என்ன சொன்னீங்க? கம்யூனிகேஷன் கனெக்ஷன் சார். அவளுக்கு என்ன பிடிக்கும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா என்னால அவகிட்ட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சோ இந்த CHESTNUT, செரி பிளம், வால்நட் ஒரு ஸ்டேஜ்ல எடுத்தேன் சார். அது எடுக்க அந்த ஒரு அவேர்னஸ் எனக்கு வந்து ஒரு நாள் அவ கூட அவ அழுதுட்டு உட்காந்துருந்தா, என்னன்னே சொல்லல, ஒரு மூலையில உட்காந்துட்டு. அப்ப அவ பக்கத்துல உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவளை கம்ப்ளீட்டா பேச விட்டுடுவேன். எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தப்பு, அதுதான் அந்த கனெக்ஷன் நான் அது சொல்ல வந்தது. அந்த ஆக்சுவலா அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணானா, அவ கிளாஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் யார டேட் பண்றாங்க, யாருக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதெல்லாமும் என் கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சா. ஜென்ரலா முன்னாடி அந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிட்ட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் எதுவுமே வந்து அந்த இடத்துல இது தப்பு, சரி நீ படிக்கணும், இது இந்த வயசு கிடையாது, இது மாதிரி எதுவுமே நான் சொல்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அந்த ஆப்போசிட் ஜெண்டர்ங்கிறது வந்து 50% ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஆப்போசிட் ஜெண்டர். அதை வந்து நம்ம கட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி அஸ் பேரண்ட் இப்போ வேணா நம்ம இதெல்லாம் பேசலாம், பட் நம்மளும் அந்த ஏஜ் கோ த்ரூ பண்ணும்போது இதெல்லாம் இருந்ததுதான், வேற மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருந்தது. அவங்களுக்கு இப்ப எக்ஸ்போஜர்னால வேற மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருக்கு. இத வந்து தப்புன்னு அவங்கள ஷேம் அங்க பண்ணிட்டோம்னா, ஒரு தடவை ஷேம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட ஓப்பன் அப் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னே நமக்கு தெரிய வராது. ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்கன்றது நீங்க சொல்ற அறிவு. ரெமெடி போட்டா ஓப்பன் அப் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட் எப்பயுமே விடக்கூடாது. The scope of flower remedies is that whatever the condition, it can be changed. It can be taken into our control. அப்போ ஒரு வார்த்தை அவ சொன்னா, ரெஸ்பெக்ட் ஒர்க்ஸ் போத் வேஸ் மான். நான் மட்டும் தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பண்ணாத, யூ ஷுட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் மீ அப்படின்னு வரும்போது அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறது வந்து நல்லா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன் என்னோட அந்த குழந்தைங்கிறது வந்து மாறிட்டு வரா. அவ நான் எப்படி வேணாலும் பேச முடியாதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன். அதுதான் சார் அந்த கம்யூனிகேஷனோட மெத்தட் வந்து மாத்த ஆரம்பிச்சேன். நானும் ரெமெடிஸ் எடுத்தேன், அவளுக்கும் கொடுத்தேன். இப்போ வந்து we are at a much better place. நாங்க அந்த 13-14 இருந்ததை விட இப்போ நாங்க எவ்வளவோ இந்த பெட்டரா இருக்கோம். அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு வந்த போது அவ சொன்னது என்னன்னா, எங்க அம்மா நீங்க இவ்வளவு பேசுறீங்க ஆண்டி, நாங்க பக்கத்துல மாலுக்கு போயிருந்தோம், அந்த ஆஸ் யூஷுவல் அந்த கேர்ள்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. நானும் அவங்க கூட வந்து கேஷுவலா அதோட பார்ட்டிசிபேட் பண்ண போது எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு பையனோட பேசினாலே, அவ படிக்கிற ஸ்கூல்லயே அவங்க அம்மா டீச்சர், அது ஒரு ப்ராப்ளம். ஒரு பையன் கூட பேசினாலே அங்கேருந்து கை காமிக்கிறாங்க, என்ன பேசுறப்போ அப்படிங்கிறாங்க. சாதாரணமா பேசினாலே அதை செக்ஸ் லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால நார்மலா வந்து பேசக்கூட முடியல. ஒரு டவுட்ஸ் கேட்கறதோ ஒரு இது கேட்கறதோவே கஷ்டமா இருக்கு. பாய்ஸோட போட்டோ எடுக்காத, நாளைக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்பவாவது அதை சோசியல் மீடியால பார்த்தானா, இன்னும் இது 20 இயர்ஸ் முன்னாடி பேசினதை அவங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்க. சோ அவ ரொம்ப பாட்டில் அப் ஆகி இது என்ன ஆயிடுதுன்னா, அவ ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாளோன்னு ஆக்சுவலா பயமா இருக்கு. வீட்டுல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, அதனால அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண பேச 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 அவங்க கூட கனெக்ட் ஆகி, இதெல்லாம் நார்மல், நானும் இதை கோத்ரூ பண்ணிருக்கேன், நீ கோத்ரூ பண்றது. ஆனா நம்ம லிசன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க சார், அப்புறம் அவங்க லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட டேஞ்சர் என்ன, இதனால என்ன பிரச்சனை வரும், ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வரும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் அவளுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவ பொறுமையா கேக்குறா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உடனே அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணிட்டு இதுக்கான வயசு கிடையாது, இது வரக்கூடாது அப்படி சொல்லும் போது ஷட் ஆஃப் ஆயிடுறாங்க. பட் இது நார்மல் நேச்சுரல் சொல்லி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது அவங்க கேக்குறாங்க. சோ அதுதான் சார் அந்த 3 விஷயங்கள் நான் வந்து இந்த ரெமெடிஸ் போட அது ஹெல்ப்பும் ஆச்சு. பிளஸ் நானும் கொஞ்சம் என்னோட இதையும் டெவலப் பண்ணினேன், இது எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டது. ஒரே விஷயம், அவங்க கூட ஃப்ரெண்டு தோளோட தோல் உட்காந்து அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்களும் நம்ம சொல்றது கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குட்டியா இருக்கிற வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாத்துக்கும் சரின்னு சொன்ன குழந்தைங்க சடனா நான் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிற ஒரு ஃபேஸா இருக்கு சார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலா மிட் பாயிண்ட் மாதிரி இது குழந்தைகளுக்கும் அப்புறம் ஒரு பொறுப்புள்ள தாய் என்ற நிலைக்கும் ஒரு மிட் பாயிண்ட். அத ஆக்சுவலா அது வந்து 2 சைட்லயுமே அது ஹேண்டில் பண்றது
இனிஷியலா கொஞ்சம் அது புரிஞ்சு ஓகே அவங்களுக்கு வந்து இது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ்னு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது சார் இது. ஸோ அந்த டைம்ல நிறைய கான்ஃபிளிக்ட், நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அம்மா சைட்லயோ அப்பா சைட்லயோ அவங்களுக்கு வர கோவம் அதெல்லாம் நிறைய அந்த டைம்ல வருது சார். அண்ட் மோர் ஓவர் கொஸ்டினிங், ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் நான் செய்யக்கூடாது, எனக்கு ரீசன் சொன்னாதான் நான் இதை செய்யாம இருப்பேன். அந்த மாதிரி ஏங்கிற கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபேஸ்ல ரொம்ப நிறைய வருது சார். அண்ட் மோர் ஓவர் எனக்கு இப்ப எல்லாம் தெரியும், நான் வளர்ந்துட்டேன், ஐ மெச்சூர்ட் எனஃப் டு ஹேண்டில் மை செல்ஃப் அப்படிங்கிற ஆட்டிடியூடு ரொம்ப அதிகமா இந்த ஃபேஸ்ல இருக்கு சார். அண்ட் தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் நோ. அவங்க வந்து நம்ம இமீடியட்டா ஒரு நோ எதுக்கு சொன்னாலுமே அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்லை சார். அவங்களா போய் ரியலைஸ் பண்ணிட்டு ஆமா நான் இந்த இடத்துல தப்புன்னு அவங்களா திரும்பி வர வரைக்கும் we need to wait. நம்ம நடுவுல போய் என்ன பேசினாலும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு அப்ப புரியறது இல்லை சார். நிறைய அதே மாதிரி கிரேவிங் ஃபார் ஃபுட்டு அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் இந்த ஃபேஸ்ல. புதுசா ஏதாவது சாப்பாடு, ஏதாவது ஒரு வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து உங்களுக்கு நிறைய க்ளோதிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த தன்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி, ஏன்னா பாய்ஸ் பத்தின இப்ப கேர்ளா இருந்தா பாய் பத்தின அந்த ஒரு அட்ராக்ஷன், நான் எப்படி இன்னொருத்தர் முன்னாடி நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி கண்ணாடி முன்னாடி நிறைய நேரம் நிக்கிறது, இந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸஸ்ல தான் நிறைய நோட் எக்ஸ்ப்ளோரிங் டெண்டன்சி, நிறைய விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்ன்ற எண்ணம் வந்து வர்றது. they need அது இப்ப ரொம்ப இந்த காலகட்டத்துல நான் என்னோட பொண்ணு கிட்ட பாக்குறது she needs some space. என்ன கொஞ்சம் விட நான் பாத்துக்கிறேன், ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படிங்கிற மாதிரி அவன் நிறைய நான் பாக்குறேன் சார். முன்னாடி எதுக்கெல்லாம் என்கிட்ட வந்துட்டு இருந்தாலும் இப்ப இல்ல, ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப், என்ன கொஞ்சம் விட அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் சார். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட், நீ என்ன சும்மா ஸ்பூன் ஃபீட் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸா நான் பாக்குறேன் சார். இது அவ ரொம்ப கோவப்படும் போது வந்து நம்ம எதுவுமே பேச முடியறது இல்லைங்க சார். ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு ரொம்ப கோவமா இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் போது வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுருங்க, நானே பேசுறேன், எனக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா சார். அப்புறமேட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியும், என்ன வந்து எனக்கு எதுவும் சொல்லாதீங்க, நானே பண்ணிக்கிறேன், நீங்க வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க என்னோட திங்கிங்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம் சார். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவளோட பீரியட்ஸ் அப்பதான் சார் இந்த மாதிரி ரொம்ப அதிகமா பிஹேவ் பண்றா. மேஜரா அதாவது இந்த டீன்ஸ்ல இருக்கிற எல்லா எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு 10-12 பேர் நான் குழந்தைங்க சொல்லி கேட்டிருக்கேன். பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு ஹார்ட் ஃபிளஷஸ் வருது சார். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல வர வேண்டிய ஹார்ட் ஃபிளஷஸ், அந்த மெனோபாஸ் டைம்ல வர வேண்டிய ஹார்ட் ஃபிளஷஸ் வந்து இப்ப இருக்கிற டீன்ஸ்க்கு ரொம்ப வருது சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி ஆமா சார். ஆனா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது, எப்படி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இவ்வளவு குட்டி வயசுல எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஃபிளஷஸ் வருது. நான் லிட்டரலா கண்ணு முன்னாடி பார்த்தேன் சார். சடனா குளிருது, வேர்க்குது, அவங்களால அதை ஏன்னா அவங்க மெச்சூரிட்டியும் இல்ல, ஹேண்டிலும் பண்ண தெரியல, பயந்துதான் போறாங்க அந்த சமயத்தை. ஐயோ எனக்கு என்னவோ ஆகுதுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பயம் வருது சார். So before I hit puberty, I was a child and I was living a free life, playing with everyone. And then when I hit puberty, I was treated as a woman. So I was said I can't speak in a certain way, I have to act a certain way. The pressure on you cannot be I was a child. குழந்தை அதாவது பியூபர்ட்டி அடைஞ்ச பிறகு வந்து முன்னாடி இருந்ததுக்கு இன்னாடி ஒரு சோஷியல் ப்ரெஷர் ஒன்று இருக்கு. அது வந்து அந்த சோஷியல் ப்ரெஷர் வந்து இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிப்ரெஷன், அது ஒன்று இருக்குது. வெரி குட். And not just that, but like in school sometimes when you get work you kind of feel lazy during like when you have your period, and like you just want to like you have a lot of mood swings. But then sometimes you just don't get understood by anyone, so there's a lot of mood swings. And because you're a woman you have more responsibilities, so when you are like getting used to who you are right now, you kind of have a confusion if you're a child or if you're a woman or you're a teenager. You don't know what you have to do, so you have confusion in your responsibilities. Because right now
இந்த டீனேஜ்லேயே வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நிறைய எடுக்கிறதுனால கொடுக்கணுன்றது, இல்லாட்டி ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணுன்றதுனாலே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் வந்துடுது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சடன்ல வருது, ஒரு 6 மாசத்துல நீ வந்து குழந்தை இல்லை, நீ வந்து உமன்னு, நீ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு இன்டைரக்ட்லி வி ஆர் ஃபோர்சிங் தெம் டு பி அலோன், ஒரு தனிமைப்படுத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வெரி குட் பாயிண்ட் அது. ஆமா. And then personally I'm a very mature person. So because I was really mature in school, I couldn't understand other people's point of views because they were quite childish compared to me. And in the adults section, I could understand a lot of things. So I didn't know which bit I fitted into, if I was a child or if I was an adult. So like if I was going to play with someone or like talk with like a family gathering or something, I wouldn't know who I'd fit with because there would be children, but they'd do something I wasn't particularly interested in. And then if there was an adult conversation, I wouldn't be included because I'm not an adult. So there's like பாயிண்ட், நல்ல பாயிண்ட். 12 வயசு இருக்கிற கிளாஸ்ல வந்து எல்லாருமே ஒரே மென்டல் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. டீனேஜ் வந்து 13ல இருந்து 19க்குள்ள வர்ற ஸ்டேஜ்ல வந்து தேர் இஸ் அ டிஸ்பாரிட்டி. அதாவது பெரிய கிளாஸுக்குள்ளே மூட் ஸ்விங் இருக்கு. கிளாஸுக்குள்ளே இருக்கிற மூட் ஸ்விங் வந்து அவங்களால வந்து அந்த ப்ரெஷரை வந்து நேற்று, அதாவது ஒரு 6 மாசத்துல இருந்த ஃப்ரெண்டு இப்போ வேற மாதிரி இருக்காங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் இருக்கும் போது சில பேர் வந்து மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, சில பேர் அந்த ஏஜுக்குள்ள மெச்சூரிட்டி இல்லாததுனால அது ஒரு கன்ஃபியூஷன் வருது. அது முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும், வேலிட் பாயிண்ட் அது. அப்போ அந்த இடத்துல And then when you look at life, right now you have a lot of things going on and you don't actually get breaks often, so you burst out a lot. So when you can't keep in all your emotions, suddenly you burst out at someone and that becomes a huge problem as well. So even if it's not a huge problem to whoever you bursted out to, you feel that it's really bad and you kind of like have a mental argument inside you. அந்த ப்ரெஷரே வந்து நம்ம மெச்சூரா இருக்கிறதுனால ப்ரெஷர் ஜாஸ்தியாகவும் இருக்கு. And then when you go outside, you need to look a certain way. So there's like this thing called beauty standards. So because you're a teenager, you need to learn to be accepted in society. So in school, a lot of people try to become someone who follows the beauty standards. But what some people don't understand is that beauty standards constantly change. So for example, some people beauty standards constantly changing and changing on வந்து அது ரொம்ப important for ladies part. வந்து girls part, the beauty standards is very important. They have more important, they are given more importance to the beauty standards. அது ரொம்ப 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 முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அந்த பசங்க நினைக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். த சொசைட்டி இஸ் கன்சர்ன் அபவுட் த பியூட்டி ஆஃப் கேர்ள்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக நினைக்கிறாங்க. அதுவும் நம்ம சொசைட்டியோட ப்ராப்ளம் தான். அந்த காலத்தில் அது இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை. பட் த அமௌண்ட் ஆஃப் மணி வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் பியூட்டி இஸ் மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் மணி வி ஸ்பெண்ட் ஃபார் ஃபுட். சாப்பாடுக்கு செலவு பண்ணுறதோட பியூட்டிக்கு செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கு. அது ஒன்று. So like if you wear certain clothes, it would be out of trend or it would be considered weird. So you can't choose to be who you are. You've got to act a certain way. Dress வித்தியாசமா மாத்தி ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸா கன்வென்ஷனலா இருந்தா you are put away from the group and you cannot be. அதாவது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் உருவாயிடுது பசங்களுக்கு. So one major thing is, basically when you're making friends or socializing with someone other than your family, you are expected to have certain things, and if you don't have it, you're like criticized. But if you don't, so say you like games and someone doesn't like games, if you don't like games, you're criticized for not liking games. But you don't like games because that's your personality and no one understands your personality. 13 ல இருந்து 19 வயசு வரைக்கும் தான் அந்த பேட்டர்னிங் அதிகமாக உருவாகுது.
சோஷியல் ப்ரெஷர்னால இருக்கிற பேட்டர்னிங் உருவாகுது. தட் மேக்ஸ் சேஞ்சஸ் இன் யுவர் தாட் பேட்டர்ன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். த வே யூ ஆர் ட்ரீட்டட், த வே யூ ட்ரீட் யுவர் செல்ஃப், த வே யூ அண்டர்ஸ்டாண்ட் த சொசைட்டி, த வே த சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, எவ்ரி திங் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா குழந்தை இருக்கும்போது குழந்தையா இருந்தது, வெளியே வந்து மெச்சூர்ட் ஆகிட்டோம், ஆனால் மெச்சூர் ஆகலை. விமனாக இருக்கும் ஆனால் விமனாக இல்லை. எல்லாம் தெரியும், எதுவும் தெரில. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அதில். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு ஒன்று பண்ணால் வீட்டில் வந்து இதை நீ பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வரும். And then because some people need, like last class we looked at being body conscious, and that uprises a lot. So it's not just because of bullying. Sometimes it just can be because of how other people look as well. So if like everyone in your class looks a certain way, you want to look in that way because you don't want to feel the odd one out, because like you don't want to gain attention in any other bad way. And like say so in our school we wear skirts, which is called like, it's basically short shorts with a skirt on top, and basically everyone who wears it is really anxious about how they look when they wear it. So they want to present themselves in a certain way, and if not they gain anxiety and stuff, and that's where the mental issues pop in. And if they don't have someone to talk to as well, they have mental issues sometimes, because if it bursts out and then you have no one to talk to, it just builds up inside of you and you can't trust anyone. அதாவது ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அந்த குரூப் எப்படி போதோ அப்படி போனாதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாயிருக்கு பசங்கிட்ட, டீனேஜ்ல. அந்த குரூப் போற மனநிலையில இல்லைன்னா யூ ஆர் அவே ஃப்ரம் த குரூப் அண்ட் யூ ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் த சொசைட்டி. இந்த டிப்ரெஷன் ஈஸியா கிரியேட் பண்ணிடுறாங்க அந்த பசங்களை. அது மேஜர் பாயிண்ட். This is not intentionally created though, because the other students don't understand what another child is going through. So in this period no one cares. நல்ல பாயிண்ட் அது. மியூச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுது. அவங்களுக்கு சரியான ஒரு ஸ்டெபிலிட்டி மைண்ட் இல்லாதனால இது இவனால அவனால இவனும் பாதிக்கப்பட்டு they are having a different kind of attitude. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் என்னன்னு தெரியாதனால they have created their own trend. That is right, that is not right. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. So at this time, like because they don't understand anything, they don't know what to do, everyone just cares about themselves and they don't care about their actions sometimes, and that causes inflict on other people because they mentally get hurt. அங்கே மென்டல் கிரைசிஸ் வந்துடுது நிறைய. எப்படி, அதாவது இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எங்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. தான் ப்ராப்ளம். Well, personally, I do have guidance, but in generally, some people who understand them in certain conditions, and some people who understand them in different circumstances. But they have no one who understands their whole life, so they don't know where to go if they have a problem, because they have to go to different people, and they don't want to do that. And sometimes they're just scared of, if I have a problem, will someone think bad of me? So they just keep that problem inside of them until it grows to be a huge one. Super. எங்க போய் சொல்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆக்சஸ் டினைடுனா they don't have a kind of என்ன சொல்றதுன்னா தெளிவான முடிவெடுக்கிற திறன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்லை, இல்லாட்டி அவங்களுக்கும் புரியல. அப்போ வந்து டீனேஜில் இருக்கிற ப்ராப்ளம் டீனேஜுக்கான ப்ராப்ளம் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து மேஜர் பிளே வந்து மேஜர் ட்ரெண்ட் செட்டர்ஸ் ஃபஸ்ட்டு, மேஜர் பிளேயர்ஸு, மேஜர் என்ன சொல்கிறது வைல்டு ஓட்டு ஸ்டேட்டில் வந்து பேரண்ட் இருந்தால் தான் ரைட்டாக வரும். அவங்க டைரக்ஷனை வந்து கரெக்டாக அவங்க வழி நடத்தணும், ட்ராக்கை வந்து சரியாக போடணும். இட்ஸ் a universal problem. நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு UK. இவளோட கிளாஸ்மேட் வந்து தலை பின்னிட்டு ஒரு பொண்ணு வருவானா, அவ்வளோ வந்து கிண்டல் பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவ ஹேர் கட் பண்ணி அவளோட பர்சனாலிட்டில இருந்தே மாறி, இல்ல என்ன வைக்கிறது தப்புன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குங்க. இப்ப என் பொண்ணு ஸ்கூல் மாத்த போறேன் சார், அவ சொல்றா எந்த ஸ்கூல் வேணா நீ போடு, ஆனா தலை பின்னிட்டு வரணுங்கிற ஸ்கூல் மட்டும் போடாத, அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. ரெட்ட பின்னல் பின்னிட்டு போன குழந்தை இப்ப இந்த மாதிரி சொல்றா. ஏன்னா அவளோட கிளாஸ்மேட்ஸ் அத்தனை பேருமே எல்லாருமே தலைய அந்த ஃப்ரீ ஹேரோ போனி டெய்லோ இதான் போட்டுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வர குழந்தைங்க 1-2 பேர் அழகா என்ன வச்சு பின்னிட்டு வரவங்கள
கிண்டல் பண்ணி அவங்க ஃபிட்டின் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி அவங்களுக்கு சூட் ஆகாத ஒரு பர்சனாலிட்டியா மாறுறாங்க சார். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஈட்டிங் டிசார்டர்ஸ் வருது சார் பசங்களுக்கு. தே ஆர் கோயிங் ஃபார் தெரப்பி. எனக்கு தெரிஞ்ச இது, அதாவது அனாக்சிக் ஆயிடுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஹெல்த்தி ஃபுட் சாலட்ஸ் தான் சாப்பிடணும்னு அந்த பாடி இதுக்காக. அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ண முடியாம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போற மாதிரி ஆயிடுது இந்த பாடி இமேஜ்னால. அண்ட் இப்ப தெரப்பிங்கிறது ரொம்ப காமன் வேர்ட் ஆயிடுச்சு சார் டீனேஜர்ஸ்க்கு நடுவுல. நான் தெரப்பி போறேன், அவன் தெரப்பி போறாமா, என் ஃப்ரெண்டு தெரப்பி போறா, இது வந்து நிறைய வந்து இப்ப காமன் ஆயிட்டு வருது. இது இட்ஸ் a very dangerous sign. சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் போறதும் ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டா இருக்கு. Like body consciousness, many people like starve themselves or they do extreme exercise which like results in like they feel tired, they aren't able to do anything else, and they're literally burnt out, so they're not in any state to talk to anyone, and they literally hate themselves and wish to be someone else. And then something that's really common is LGBTQ+. So in my school they support it, and I did not know that it could be changed because of batch remedy until last lesson, and I believe that too. And we are LGBT க்கு வந்து வில்லோ வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஃப்ளவர் அது 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 அதாவது அது கொஞ்ச நாள் தனியாவே கொடுத்தாவே போதும், நிறைய விஷயங்கள் மாறிடும். And then so there's this like stereotypical class in like children. So if you like sports, you're sporty. If you like studies and you concentrate in your studies, you're a nerd. And if you want to be pretty, then you're like the popular people. And then if you're funny and you don't if you disrespect your teacher, you're like the popular one. So there's like split. Heroism and categorizing things. அதாவது தனித்தனியா இது இருக்குறீங்கன்னா அது கேட்டகரைஸ் ஆகி அதுல குரூப்பிசம் ஆகி ஹீரோயிஸ்டிக் அந்த ஆட்டிடியூட் அதிகமா இருக்கு. அது வந்து இந்த பர்டிகுலர் ஏஜ்ல தான் அதிகமா தெரியுது. எல்லாருக்குமே இருக்குது, யூனிவர்சல் இதுவும். நான் வந்து டீச்சரை டீஸ் பண்ணிட்டேன் பாத்தியா, நான் பெரிய ஆளு. அடுத்து And then if you're like the teachers, if you act respectfully to the teacher and the teacher thinks you're a good student, you're the teacher's pet. And then if you're being a sporty, popular one or a pretty person, you can't be smart. You have to be dumb. That's a rule, and I don't get it. Because a lot of people who are pretty or smart or sporty, they are good at studies, but they just don't put multi-talented இருக்கிறதுக்கு அலோ பண்ணல the group. அதுதான் மெயின். இப்போ ஆக்சுவலா வந்து we are multi-talented தான். அது வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் வந்து அந்த யூனிக்னஸ் வந்து காலி பண்றாங்க. The system of education is destroying the uniqueness of an individual. It is paving way for என்ன சொல்றதுன்னா பாக்ஸ் லைக் திங்கிங். நீ இப்படிதான் திங்க் பண்ணணும், நீ இதுதான் நடந்துக்கணும், நீ ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, அழகா இருக்கா அழகா இரு, படிக்கிறதா படிக்காரு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவன் ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது, ஸ்மார்ட்டா இருக்கிறவன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடாது, பிரிட்டியா இருக்கிறவன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடாது, ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த ஏஜ்ல. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்குது. This is not a problem in the UK, but my friend who went to America saw this. So if you went to school, there's classes, there's groups, like social hierarchy, parents. So if you're rich, you have to hang out with the rich kids, and you have to buy Gucci bags, you have to dress very richly, and you can't be kind, and like you don't need to be smart, money, everything. ரிச்சா இருந்தீங்கன்னா கைண்டா இருக்க கூடாது, மனநிலை உருவாக்குறாங்க. And if you're kind, they think that there's something wrong with you because you have no reason to be kind. So you have to dress according to your social status. So if you dress to like grandly or something, I'm like, are you trying to show off, or are you trying to act like you're rich? Like this question pops up. Okay. ஹெல்தியா லஞ்ச் எடுத்துட்டு போனா அது ரொம்ப வியர்டா பாக்குறாங்க. தப்பு. ஆமா. ஏன் உங்க அம்மா இப்படி எல்லாம் குடுக்குறாங்க, நீ உனக்கு என்ன, நீ படிச்சுட்டு வந்துருவ,
எக்ஸாமுக்கு படிக்கலன்னா கூட நீ படிச்சுட்டு வந்துருவ. அதாவது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க 2 பேரும் பேசுனதுல நம்மலாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ராப்ளம், அவங்க உலகம் வேற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க உலகத்துக்குள்ள போறதுக்கு கவனம் தேவை. நம்ம டிஸ்கஷன் வருது, ரெமெடி சூஸ் பண்றதுக்கு நம்ம லெவல்ல இருந்து இங்க சூஸ் பண்றது கிடையாது. அவங்க லெவல்ல இருந்து சூஸ் பண்ணதானே கரெக்டா இருக்கும் மனநிலை. நாம் என்ன பண்றோம், என் சொன்ன பச்சு கேட்கலன்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க நம்ம சொன்ன பச்சு கேட்கணும். நம்ம குழந்தைங்களை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நாம பியூபர்ட்டினா என்னன்னு சொன்னோமா, இல்ல பியூபர்ட்டி வரும்போது என்ன மாற்ற மனநிலை வரும்னு சொன்னோமா, இல்ல நம்ம அவங்க ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்த நம்ம கேட்டோமா. அப்போ இந்த 19 வயசுக்குள்ளதான் நம்ம அடுத்த தலைமுறை உருவாக்குறாங்க இவங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அடுத்த தலைமுறை இவங்க தான். இந்த 19 வயசுல அடுத்த தலைமுறை உருவாக்குறவங்க இவங்க தான். அதாவது ஒரு ஆணை விட பெண்ணு தான் அடுத்த குழந்தைகளை உற்பத்தி பண்ணி அவங்க குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுக்கறதுல மேஜர் பங்கு. விதைய எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் விதை என்பது ஆணோட வித்து. ஒரு பெண்ணு நினைச்சா அது 10 மாசத்துல அத ஒரு எப்படிப்பட்ட விதையையும் ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்துல எடுத்துட்டு விட முடியும். அப்ப பெண்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. எப்படி ஒரு விதையை போட்டு விதைச்சிட்ட பிறகு தண்ணி ஊத்துறது, உரம் போடுறது, அதை வளர்த்து எடுக்கிறது, பாதுகாக்கிறது, அதனுடைய செழுமைப்படுத்துறது எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. யூதர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல. குழந்தை உருவான உடனே சேனல்ஸ், டிவி சேனல்ஸ்லாம் அவங்க குடும்பத்துல இருக்காது. எந்த சேனலும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தனியா பிரத்யேகமா உணவு, அவங்களுக்கும் தனியா புத்தகங்கள், அவங்களுக்கும் தனியா பராமரிப்புகள், மொத்தம் டோட்டலா அந்த பெண்ணை அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோட ஃபாலோ பண்ணி அவங்கள குழந்தை எடுக்கிற வரைக்கும் அவங்க அவ்வளவு பாதுகாப்பாங்க. அதனாலதான் உலகத்துல நோபல் பிரைஸ் பெற்ற 60% யூதர்கள். அப்போ குழந்தைகளை பெற்றெடுத்தல் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வளமான சமுதாயம், வளமான ஒரு ஃபேமிலி வரணும்னா குழந்தைகளை பராமரித்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி கான்சியஸ்க்கு ராக் வாட்டர் தான். அது ராக் வாட்டர். இன்ஃப்ளூயன்ஸுக்கு சென்டாரி, செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்கு வில்லோ, டைரக்ஷன் தெரியாம இருக்கிறதுக்கு வைல்டு ஓட்ல எனக்கு 100 பேர் இருக்கிறாங்க கிளாஸ்ல. எனக்கான பிளான் சிஸ்டம், எனக்கான வாழ்க்கையை பத்திய பிளானிங் கரெக்டா இருந்ததுன்னா வைல்டு ஓட்ல இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாதிக்கப்பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம். சென்டாரி சட்டிலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதே மாதிரி வில்லோ அக்செப்டன்ஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ். நான் பெண்ணா இருக்கிறேன்றது அக்செப்டன்ஸ். அது மட்டும் இல்ல, நான் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவள், இந்த மதத்தை சேர்ந்தவள், இந்த இனத்தை சேர்ந்தவள், என்னோட மென்டாலிட்டி இது, நான் இதுதான் சொன்னாங்கல்ல. அந்த வெளியில இருந்து தாக்குதல் என்னை மாற்றிக்கொள்ளாமல் நான் இதுதான் செல்ஃப் அக்செப்டிங்ல போறதும் வில்லோ. குழந்தைங்க, ஆமா நான் படிக்க தான் வந்திருக்கேன், அதுதான் படிக்கணும், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்துக்கிறேன், நான் ஸ்போர்ட்டியா இருப்பேன், பிரிட்டியா இருப்பேன், நான் ஸ்மார்ட்டா இருப்பேன், எல்லாத்தையும் இருப்பேன்னு செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஆமா, எனக்கான இடம் இது. சென்டாரியில செல்ஃப் அசெப்டிவ்னஸ். ஆமா, நான் செய்யறதுதான் செய்வேன். யூ கேனாட் டிட்டர்மைன் மீ. யூ கேனாட், நீ என்ன நிர்ணயம் பண்றதுக்கு நீ ஆள் கிடையாது. எனக்கு தெரியும், என் வாழ்க்கை தெரியும். இந்த 2 ரெமெடி ரொம்ப முக்கியம் டீனேஜ்ல. வில்லோல 2 ட்ரக் அடிக்ஷன், தேவையற்ற உறவுகள். அடுத்து ரெச்சஸ்னட், மிமிலஸுக்கு பதில். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு சிலபஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது, நிறைய படிக்கணும், டியூஷன்ஸ், நிறைய கோப்பப் பண்ண வேண்டியதா இருக்கு. பிளஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என்ஜாய் பண்ணணும். அந்த டைம் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல.
அந்த எக்ஸசைஸ், ஃப்ரெண்ட்ஸ், படிப்பு எல்லாமே ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி அவ என்ன சொல்றான்னா, நிறைய பேர் வந்து அந்த 9th எஸ்பெஷலி கோவிட் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போன பசங்க 9th வந்து பாத்ரூம்ல டெய்லி போய் 2 பேராவது அழுதுட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்ம் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு. எல்ம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இந்த இடத்துல நீங்க ஒண்ணு பார்க்கணும். ஒரு பெண்ணு கனவுல இழந்துட்டாங்க, அவங்க வேலை இல்லை, சம்பாதிக்க முடியல, தொழில் தெரியாது, குடும்பத்தை பார்க்கணும், தன்னை பார்க்கணும், சமூகத்தை பார்க்கணும். இது எல்லாமே வந்து பல்வேறு விஷயத்துல இருக்கிற விஷயம். அது எல்மு. ஒரே படிப்புல இருக்கிற ப்ரெஷர் இருக்குல்ல, அது ஓவர்வெல்மிங். படிப்பு இருக்கிற ப்ரெஷர் ஹார்ன்பீன். ஒரே விஷயம் தானே. புரிஞ்ச வித்தியாசம்? நான் வந்து ஒரு விவசாயி, அசோசியேஷனிஸ்ட், ஃப்ளவர் ரெமடி, அதுக்கப்புறம் வாத்தியார், குடும்ப தலைவன், அப்புறம் வந்து சமூக அக்கறையாளன். இதெல்லாம் வந்து எல்மு. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வருது. மல்டி டாஸ்கிங், மல்டி ஃபேசிட் பர்சனாலிட்டி எல்மு. நீங்க சொல்றது வந்து ஸ்கூல்ல இருக்கிற ப்ரெஷர் ஒரே விஷயம் தான், அது ஹார்ன்பீன். படிப்பு மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு அந்த பியர் பிரஷர், அந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியிலயும் போகணும், என்ஜாய் பண்ணணும், பிளஸ் வேற எல்லாமே பண்ணணும். அது வந்து அதுலதான் நான் என்ன சொன்னேன்னா சென்டாரியும் வில்லோவும் சொன்னேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வராது. ஓகே. சோ இது எல்லாமே இந்த ஸ்கூல் ரிலேட்டடா ஒரே விஷயம் சுத்தி வரும்போது ஹார்ன்பீம் will be a better. அதாவது அது ஹார்ன்பீமே தேவையில்லை. ஓகே. வைல்டு ஓட்டும் சென்டாரியும் வில்லோவும் ஹார்ன்பீம் வேலையும் எல்ம் வேலையும் பண்ணிடும். உங்களுக்கு வைல்டு ஓட்ல வழி தெரிஞ்சு போச்சு, சென்டாரில இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, வில்லோல அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இது மூணும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு வந்து எனக்கு இதான் வேலைன்னு தெரிஞ்சு போச்சு, கரெக்டா? பிளான் பண்ணிக்குவாளா? இருக்கும்போது யாரு எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாளா? அதுக்கப்புறம் நான் இந்த வேலை எல்லாம் செய்யணும்னு செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்துருச்சா? ஏன்னா இதுதான் மேஜர் பார்ட்டே. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மேஜர் ட்ரெண்ட் செட்டரே தான். பசங்களோட வாழ்க்கையிலும் அதான், டீனேஜ் தான். இங்கதான் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகுறான், இங்கதான் வந்து ஜாதி மோதல்களை உருவாக்குறான், இங்கதான் வந்து கலாச்சாரம் கல்ட்டு, ஞாபகம் வச்சுங்க, கல்ட் இங்கதான் உருவாகுது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் அது. ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் செட்டரே இங்கதான் ட்ரெண்ட் ஆகுது. 10வது 12வது காலேஜ் எல்லாம் இங்கதான் உருவாகுது. அதனால அவங்களுடைய மிஷன் ஆஃப் லைஃப், வாட் இஸ் த டைரக்ஷன் ஐ ஹாவ் டு டேக், புரிஞ்சா? டைரக்ஷன் டேக்கிங் வந்துருச்சுனாவே மேல செஸ்ட்நட் பெட் கொடுக்க போறோம். திருப்பி தப்பு நடக்காது, எரர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இருக்காது, சென்டார்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, ரெட் செஸ்ட்நட்ல தேவையற்ற தொடர்புகள் இருக்காது, வில்ல அக்செப்டன்ஸ் இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு.